அரங்கத்திற்கு சென்று உங்களோடு உணவருந்துவதற்கு காத்திருக்கின்றேன். சேர்ந்து உணவருந்துவோம். எனவே 15 நிமிடத்தில் சுருக்கமாக உரையை நிறைவு செய்து நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதல் பணி ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையை நாம் முன்னெடுப்பதற்கான ஆணைகளை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகள் வாரியாக மொத்தமுள்ள வாக்காளர்களில் 30 விழுக்காடு அளவிற்கு நாம் கழகத்தில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு கட்டளைகளை இட்டிருக்கின்றார்கள். நான் உங்களிடத்தில் அன்பு வேண்டுகோளாக வைப்பது, தலைவர் 30 விழுக்காடு நமக்கு ஆணை பிறப்பித்திருக்கின்றார். அதைவிட நாம் கூடுதலாக 10 விழுக்காடு சேர்த்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 40 விழுக்காடு கழகத்தில் உறுப்பினராக சேர்த்தோம் என்ற பெருமையை தலைவரிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய வகையில் அந்த மகத்தான பணிகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்திட வேண்டும். எதற்காக 40 விழுக்காடு என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால், 2 லட்சம் வாக்காளர்களை கொண்ட கரூர் தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் 1 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தோம். அப்படி 1 லட்சம் வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக நமக்கு இயக்கத்திற்கு வாக்களித்தவர்கள் 1 லட்சம் வாக்காளர்கள் தலைவர் மீது நம்பிக்கை வைத்து தலைவர் முதலமைச்சராக அமர்ந்து நல்லாட்சி நடத்த வேண்டும் என்பதற்காக கரூர் சட்டமன்ற தொகுதியில் 1 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அப்படி வாக்களித்த 1 லட்சம் வாக்காளர்களையும் இயக்கத்தில் உறுப்பினராக சேர்த்து வரக்கூடிய 2026 அந்த வாக்களை நாம் உறுதி செய்திட வேண்டும். இயக்கத்தினுடைய உறுப்பினர் அட்டைகளை நாம் பெற்றுக் கொடுத்திட வேண்டும். எனவே அந்த பணிகளை நாம் முழுமையாக செய்திட வேண்டும். ஆக 40 விழுக்காடு என்று நாம் நிர்ணயம் செய்கின்ற பொழுது, சில வாக்குச்சாவடியில் நாம் 50 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். சில வாக்குச்சாவடியில் நாம் 60 விழுக்காடு வரை வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். அதற்கு மேலாகவும் பெற்றிருக்கின்றோம். எனவே வாக்குச்சாவடியிலே பணியாற்றக்கூடிய BLA 2, BLC உட்பட கழக நிர்வாகிகள் நம்முடைய வாக்குச்சாவடியில் 2021 சட்டமன்ற தேர்தலில், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பூத்தில் எவ்வளவு வாக்குகளை பெற்றோமோ அதை விட கூடுதலாக 10 வாக்காளர்களை நாம் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து அதன்படி நாம் பணியாற்றிட வேண்டும். நம்முடைய தலைவர் அவர்கள் வருகின்ற 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை உறுப்பினர் சேர்க்கைக்கான இலக்கை நிர்ணயித்திருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு நாம் 15 வீடுகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வீட்டிற்கு 10 நிமிடம் நாம் செலவிட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிற்கும் அனைத்து BLA 2, BLC அந்த பூத்துக்குட்பட்ட நிர்வாகிகள் நேரடியாக சென்று அந்த வாக்காளர்களை சந்தித்து, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வருகின்றிருக்கின்றோம், எங்கள் இயக்கத்திலே உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுகிறது, அரசினுடைய சாதனைகளை சொல்லி, இந்த 4 ஆண்டுகளில் முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை எடுத்து சொல்லி, உங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டு, விருப்பம் இருக்கிறது என்று சொன்னவுடன் உறுப்பினர் படிவத்திலே பூர்த்தி செய்திட வேண்டும். அப்படி பூர்த்தி செய்கின்ற பொழுது IT விங்கை சேர்ந்த நிர்வாகிகள் நம்மோடு பயணிப்பார்கள். அவர்கள் ஆப் மூலமாக உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்வார்கள். எதனால் என்று சொன்னால், ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒவ்வொரு பூத்திலும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உறுப்பினர் சேர்க்கை சேர்ந்தது என்பதை நம்முடைய கழக தலைவர்கள் சென்னையில் இருந்து முழுவதுமாக பார்வையிட்டு ஒவ்வொரு நாளும் 234 தொகுதியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையும் கவனத்திலே கண்காணிக்கப் போகின்றார்கள். எனவே பூத்து வாரியாக நாம் சேர்க்கக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை என்பது ஏறத்தாழ ஒரு 300 வீடு இருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 15 வீடு, குறைஞ்சபட்சம் காலையில 7 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சா கூட 3 மணி நேரம் சேர்த்துனா ஒரு 15 வீட்டுக்கு போயிடலாம். 10 மணிக்கு நம்ம வேலைகளை முடிச்சுட்டு அடுத்து நம்ம சொந்த வேலைக்கு போயிடலாம். இப்படி தொடர்ச்சியாக நாம் 20 நாட்கள், ஒரு நாளைக்கு 15 வீடு என்று சொன்னால் 300 வீடுகளையும் 20 நாட்களில் பூர்த்தி செய்து முழுவதுமாக என் பூத்தில் நான் அதிக உறுப்பினரை சேர்த்தேன் என்ற பெருமையை இயக்கத்திற்கு உருவாக்கி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய பூத்தில் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலர்கள் அவரவர்களுடைய பூத்துக்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அண்ணன் மாவட்ட துணை செயலர் MSK கருணாநிதி அவர்களுக்கு அவர் பூத்திலே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அக்கா மகேஸ்வரி அவர்கள் அவருடைய பூத்திலே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அண்ணன் காலனி செந்தில் அவர்கள் அவருடைய பூத்திலே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். மாநில நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, மாவட்ட நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, கிளைக்கழக செயலாளராக இருந்தாலும் சரி, அவரவர் வாக்களிக்கின்ற பூத்திலே பொறுப்பெடுத்துக் கொண்டு அந்த பூத்து கமிட்டியோடு இணைந்து வீடு வாரியாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை முழுவதுமாக நாம் செய்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது முக்கியமான பணி. நம்முடைய தலைவரிட்ட கட்டளையை சிறப்பாக செய்திட வேண்டும். எனவே அந்த பணிகள் என்பது முழுவதுமாக நாம் கவனத்திலே கொண்டு சிறப்பாக செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ரெடிதானே?
40 விழுக்காடுக்கு மேலேயும் நம்மால் முயற்சி செய்ய முடியும். நம்ம முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. நம்மை காக்கின்ற நம் தலைவர் இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்ற நம்முடைய சின்னவர் இருக்கின்றார். 234 தொகுதிகளிலும் அதிக உறுப்பினர் சேர்ந்த தொகுதியாக கரூர் தொகுதியை நாம் மாற்றிட வேண்டும். அதிகமாக இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர்களாக உறுப்பினர் அட்டைகளை நாம் பெற்றுக் கொடுத்திட வேண்டும். அதற்கு அனைவரும் இணைந்து இந்த உறுப்பினர் சேர்க்கையை சிறப்பாக செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த பணிகளோடு சேர்த்து நாம் ஏற்கனவே வீடு வாரியாக வாக்காளர் பட்டியலை வைத்து கணக்கெடுத்து முழுவதுமாக மஞ்சள் நோட்டு எழுதப்பட்டிருக்கின்றன. நாம் அந்த பணிகளுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த நோட்டையும் உடன் எடுத்து சென்றால் மீண்டும் ஒரு முறை வாக்காளர்களை நாம் சரிபார்க்கக்கூடிய பணியை முழுவதுமாக நிறைவு செய்ததாக அமையும். எனவே அந்த நோட்டை இருவர் கையில் எடுத்துக்கொண்டால் வீடு வாரியாக உறுப்பினர் சேர்க்கையின் பொழுது அந்த நோட்டினுடைய பணிகளையும் மறுமுறை சரிபார்த்து ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் அதை முழுவதுமாக செய்திட முடியும். எனவே அந்த பணிகளையும் நாம் சிறப்பாக செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆக இருக்கக்கூடிய பணிகள் ஒன்று, ஓரணியில் தமிழ்நாடு, தலைவரிட்ட கட்டளை, புதிய உறுப்பினர் சேர்க்கை. எனவே நான் உட்பட அனைவருமே ஏற்கனவே உறுப்பினர் அட்டை வைத்திருந்தவர்கள், புதிதாக சேரக்கூடியவர்கள் என அனைவரையும் நாம் உறுப்பினராக சேர்க்க வேண்டும். இன்னும் ஒரு வேண்டுகோள், இப்போ நம்முடைய நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, பார்ப்போம், பேசுவோம், சொந்தம் வந்தால் எல்லாம் சொல்லுவோம், வேலை இருந்தால் சொல்லுவாங்க, செஞ்சு கொடுப்போம், எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு வார்த்தை கேட்க மாட்டோம், நீங்கள் என் கட்சியில் உறுப்பினரான்னு கேட்க மாட்டோம். இல்லை ஒரு வார்த்தை கேட்டால் போதும், என் கட்சியில் நீங்கள் உறுப்பினரா? இல்லை, அப்போ சேர்ந்துக்குங்க. ஒவ்வொருவரும் நம்முடைய நண்பர்களை, நம்முடைய உறவினர்களை இயக்கத்தில் உறுப்பினராக சேர்த்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய இடங்களில் நாம் இருக்கின்றோம். சொல்லுகின்ற பணிகளை நாம் சிறப்பாக செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். அது நம்முடைய கடமை. எனவே அதை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதை அவரிடத்திலே சொல்லி நாம் உறுப்பினர் சேர்க்கையில ஈடுபடுத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கழக அரசினுடைய, திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை பெறாத குடும்பங்களே இல்லை. நம்ம மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு 1,15,000 பேர் மகளிர் அரசு பேருந்துகளில் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்றார்கள். ஒரு நாளைக்கு 1,15,000 பேர் தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் முதலமைச்சருடைய சிறப்பு திட்டமான விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்றார்கள். 1,69,000 பேர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் உரிமை பெறுகின்ற தாய்மார்கள் இருக்கின்றார்கள். 30,000 பேர் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருகின்றார்கள். ஏறத்தாழ 9,000க்கும் மேற்பட்டோர் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் அந்த ஊக்கத்தொகை பெறுகின்ற மாணவிகள் நம்முடைய மாவட்டத்திலே அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு திட்டங்கள் வாரியாக, ஒவ்வொரு வீடுகள் வாரியாக அரசனுடைய திட்டங்கள், முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றிருக்கிறது. எனவே இந்த தேர்தல் களம் என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுத்து நம் மண்ணை பாதுகாக்கின்ற தேர்தலாக நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் கரூர் தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை மாவட்ட கழக செயலாளராக இருந்த உங்கள் முன்னால் வைக்கின்றேன். ஒவ்வொரு பூத்திலும் நான் அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்தேன் என்ற பெருமையை உருவாக்கி தந்திட வேண்டும். இங்கு அரசினுடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னார்கள். இந்த அரசினுடைய, நம்முடைய தலைவருடைய சாதனைகளை குறிப்பிட்ட சில திட்டங்களை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய 1055 வாக்குச்சாவடிகளிலும் நேரடியாக உறுப்பினர் சேர்க்கையின் பொழுது கழக அரசினுடைய 4 ஆண்டு சாதனைகளை அச்சிடப்பட்ட நோட்டீஸையும் கையில் எடுத்துட்டு போய் வீடு வாரியாக கொடுத்து அரசினுடைய சாதனைகளை படித்து பாருங்கள், எந்த அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் நாட்டிற்கு, நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிறார் என்பதை விளக்கி சொல்லி உறுப்பினர் சேர்க்கையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொண்டு, காலை உணவு திட்டம் தொடங்கி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதே போல நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி என ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய மகத்தான திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள். இன்னும் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கிய திட்டங்களை இங்கு பட்டியலிட்டு சொன்னார்கள். ஏறத்தாழ 3000 கோடிக்கும் மேற்பட்ட திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, அரவக்குறிச்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கரூருக்கு 40 கோடி ரூபாய் மதிப்பிலே புதிய பேருந்து நிலையம், இப்படி தொடர்ச்சியான திட்டங்களோடு நெரூர் உனியூர் காவிரி ஆற்றின் குறுக்கே 101 கோடி ரூபாய் மதிப்பிலே
இருக்கக்கூடிய உயர்மட்ட பாலம், இப்பொழுது புதிய சுற்றுவட்ட சாலைக்கு ஈரோடு ரோடு தொடங்கி சேலம் பைபாஸ் வரை முதலமைச்சர்கள் முதல் கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு ஒப்புதல் வழங்கி 2 நாட்களில் அதற்கான அரசாணையும் வெளியிட இருக்கின்றார்கள். எனவே அந்த பணிகளோடு சேர்த்து இன்னும் நிறைய பணிகள் நம்ம அரசு காலையிலிருந்து நெரூர் வரைக்கும் 9 கோடி ரூபாய் சாலை விரிவாக்கம், சுங்ககேட்டில் தொடங்கி வெங்கக்கல்பட்டி வரைக்கும், திருமாநிலையில் தொடங்கி சுக்காலியூர் வரைக்கும், கரூர் காமராஜ் மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட்டு வெங்கமேட்டில், அந்த சுங்ககேட்டில் அரசு இசைப்பள்ளிக்கு சொந்த கட்டிடங்கள், இப்படி தொடர்ச்சியாக நிறைய திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் நடந்த நிறைய இடங்கள்ல தொழிலதிபர்களையும் தொழில் முனைவோர்களையும் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் கேட்கின்ற கேள்வி, இத்தனை திட்டங்களை இத்தனை சாலைகளை இந்த குறுகிய நாட்களில் முதலமைச்சர் வழங்கி இருக்கின்றார்களே, இதை போல எல்லா தொகுதியிலும் நடக்கிறதா என்று கேட்டார்கள். 234 தொகுதிக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முதலமைச்சரே திட்டங்களை செயல்படுத்துகின்றார். மாவட்டம் தோறும் என்ன வேண்டும் என்று கேட்டு திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார் மாண்பு முதலமைச்சர்கள் என்று எடுத்து சொன்னேன். அவர்கள் வியந்து போனார்கள். அந்த அளவிற்கு நம்முடைய மாவட்டத்திற்கு 250 ஏக்கர் பரப்பளவிலே புதிய சிப்காட் ஐடி பார்க் அமைப்பதற்கான அறிவிப்பு, அரவக்குறிச்சியிலே முருங்கை பார்க், இப்படி தொடர்ச்சியான திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சருடைய சாதனைகளை மக்களிடத்திலே சொல்லி புதிய உறுப்பினர் சேர்க்கை முழுவதுமாக விரைவாக நமக்கு 40 நாட்கள் அவகாசம் என்று சொன்னால் நாம் 20 நாட்களில் 25 நாட்களில் முழுவதுமாக முடிப்பதற்கான பணிகளை விரைந்து முன்னெடுத்திட வேண்டும். அதே போல நம்முடைய பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள் மிக சிறப்பாக இந்த தேர்தல் களத்திலே பணியாற்றி நம்முடைய தொகுதியில் கூடிய 270 வாக்குச்சாவடிகளிலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உதயசூரியன் அதிகமான வாக்குகளை பெற்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்கி தந்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்திலே அன்போடு வைத்து, இங்கே சர்வே பத்தி சொன்னாங்க, நானும் ஒரு கருத்து சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 100% 4 தொகுதிகளையும் உதயசூரியன் வெல்லக்கூடிய இரண்டாவது முதல் மாவட்டம் தலைவருடைய மாவட்டம் திருவாரூர் மாவட்டம், இரண்டாவது மாவட்டமாக நம்முடைய கரூர் மாவட்டம் அமையும். அதற்கு காரணம் உங்களுடைய அன்பு ஆசி. இந்த நேரத்தில் உங்களிடத்தில் என்னுடைய பாதத்தை தொட்டு, உங்களுடைய பாதங்களை தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தல் களத்தில் சில சூழ்ச்சியால் தேர்தல் களத்தில் நான் இல்லாமல் போனால் இதுவும் தலைவர் மாவட்டம் தான், குளித்தலையில் தானே முத ஜெயிச்சாங்க. 2 மாவட்டமும் தலைவருடைய மாவட்டம் தான். அதனால 2ம் 100% வெல்லக்கூடிய மாவட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் சில சூழ்ச்சியால் நான் தேர்தல் களத்தில் இல்லாமல் போனாலும் கூட 4 தொகுதிகளிலும் நம்முடைய நிர்வாகிகள் மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தங்களுடைய உயிரை கொடுத்து தேர்தல் களத்திலே பணியாற்றி ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரது பாதங்களிலும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தின் நேற்று மத்தியானம் தான் முடிவு பண்ணோம் நாளைக்கு கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு. நேற்று மதியம் சொல்லி இன்று மாலை கூட்டத்தில் வருகை தந்து பெருமையை சேர்த்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் பகுதி ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் மணிராஜன் சொன்னாரு, சில ரகசியங்கள்லாம் பேச முடியாதுன்னு. அதெல்லாம் அரங்கத்தில் நாம் சந்திக்கின்ற பொழுது என்னென்ன இருக்கிறது, எப்படி செய்ய போகிறோம், இன்னும் நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படியெல்லாம் எதிராளிகள் சில நேரங்கள் சொன்னாங்க. இப்ப வேட்டி கீட்டிலாம் சொன்னாங்க, யாரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம், யாரை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும், எதுக்கு கவலைப்படணும்? எதிர்கட்சியா இருந்தப்பவே 24 மணி நேரமும் நம்முடைய மாவட்ட கழகம் திறந்து மக்களுக்கு கொரோனா காலத்தில் உதவிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு எம்எல்ஏ ஆபீஸ் 6 மாசம் பூட்டியே கிடந்தது. யாரும் எம்எல்ஏ ஆபீஸ் பக்கமே போக முடியல. நான் இப்ப கூட ஒரு கருத்து சில பேர்த்திட்ட கேட்டேன். 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துல யாராவது கரூர் மாவட்டத்துல இல்ல கரூர் தொகுதியில போன காலங்களில் பதவியில் இருந்தவங்க வீட்டில் போய் நான் படிக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தேன், நான் காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தேன், நான் ஹாஸ்பிட்டலில் செலவுக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தேன், யாராவது ஒருத்தர் உங்க காதில் சொல்லியிருக்காங்களா? யாராவது ஒருத்தருக்கு எனக்கு எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் வேண்டாம், எனக்கு எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் வேண்டாம். சில பேர்த்துக்கு அதெல்லாம் வேணும்.
எனக்கு கரூர் மக்களுடைய அன்பும் பாசமும் போதும். வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். என்னை வழிநடத்தக்கூடிய தலைவராக நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் நாம் அனைவரும் இணைந்து 4 தொகுதிகளையும் வென்றெடுப்போம். அதில் கரூர் தொகுதி மகத்தான வாக்குகள் வித்தியாசத்தில் தலைவர் அறிவிக்கும் வேட்பாளரை மகத்தான வெற்றி பெற செய்வோம். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை BLA 2 BLC அரங்கத்தில் சந்திப்போம். இன்னும் நிறைய பேசுவோம். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கிறது. நிறைய இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது. செய்வதையெல்லாம் கலந்து பேசுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோடு நானும் உணவருந்த வருகின்றேன். சேர்ந்து உணவருந்துவோம். இப்போ உறுப்பினர் படியும் ரெடியா இருக்கு. அதனால பகுதி செயலர்கிட்ட ஒன்றிய செயலர்கிட்ட ஒப்படைச்சிடறோம். அப்புறம் நீங்க பூத்து வாரியா கொண்டு போய் சேர்த்து விடலாம். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மகத்தான நன்றி, வணக்கம்.